சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைச்சர்கள் தலைமையில் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முக்கியமான பிரமுகர்கள் யாரெல்லாம் இதில் பங்கு கொண்டிருக்காங்க, என்னென்ன அம்சங்கள் குறித்து இங்கே விவாதிக்கப்படும்? அமைச்சர்கள் தலைமையில் வேளாண் பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல அமைச்சர் நேரு அவரும் பங்கேற்றிருக்காங்க. இது போன்ற பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்காங்க. வரக்கூடிய பிப்ரவரி 2வது வாரத்திற்கு பிறகு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு நாளை வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில மத்திய பட்ஜெட்டும் நாளைக்கு போடுறாங்க. அதை ஒட்டி தமிழகத்திலும் ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2 பட்ஜெட் போடுவாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா நார்மலான அந்த நிதிநிலை அறிக்கை, மற்றொன்று பாத்தீங்கன்னா வேளாண் நிதிநிலை அறிக்கை. தற்போது வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இடம்பெறலாம் என்பது குறித்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.